சென்னை எண்ணூர் கோரமண்டல் தொழிற்சாலையை மீண்டும் திறந்தால் 33 கிராம மக்களை ஒன்று திரட்டி போராட்டம் நடத்துவோம் என்று போராட்டக் குழுவினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை எண்ணூரில் உள்ள கோரமண்டல் தொழிற்சாலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி கடலில் பாதிக்கப்பட்ட குழாயில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த 33 கிராம மக்கள் பாதிக்கப்பட்டனர். இதனை கண்டித்து 33 கிராம மக்களும் ஒன்றிணைந்து எண்ணூர் போராட்டக் குழு என்ற பெயரில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். பின்னர் தேர்தல் விதிமுறைகளுக்கு போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், மத்திய தொழிலக பாதுகாப்புத்துறை மற்றும் இந்திய கடல்சார் வாரியம் ஆகியவற்றின் தடையில்லா சான்று பெற்ற பிறகே தொழிற்சாலையை திறக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. இதனை அறிந்து போராட்டக் குழுவினர் உர தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்பதை தங்களின் கோரிக்கை என்றும், தொழிற்சாலையை மீண்டும் திறந்தால் 33 கிராம மக்களை ஒன்று திரட்டி போராட்டம் நடத்துவோம் என்றும் எச்சரித்துள்ளனர். இந்த ஆலையை நிரந்தரமா மூடணும் அப்படின்ற ஒத்த கோரிக்கையை வச்சு இந்நாள் வரைக்கும் போராடிட்டு இருக்கோம். பல கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. தலைமைச் செயலகத்தில் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. நீதிமன்றத்தில் வழக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கடையில் நீங்கள் ஆலையை நீங்கள் பசுமை தீர்ப்பாயம் சொல்லட்டும், பொல்யூஷன் போர்டு சொல்லட்டும், இல்லை பிசரிஸ்ட் சொல்லட்டும், அவங்க சொன்னால் நீங்கள் ஆலையை திறந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆலையை திறந்துக்கலாம்னு சொல்கிறவங்க இந்த பகுதியில் வச்சுக்கிறாங்களா? ஃபஸ்ட்டு எங்களோட கேள்வியாக தான். இங்கே வாழக்கூடிய மக்களை பற்றியோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளை பற்றியோ எந்த மக்களுக்கிட்டையுமே எந்த கருத்தும் கேட்கல. இந்த கம்பெனியால் என்ன பாதிக்கப்பட்டிருக்கீங்க, இந்த கம்பெனியால் என்னென்ன பாதிப்பு இருக்குன்னு எந்த மக்கள்கிட்டையும் எந்த கருத்தும் கேட்காம மோசமான சூழ்நிலைக்கு இந்த அறிக்கை தள்ளப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு எச்சரிக்கையாகவும் அரசுக்கு சொல்கிறோம். இந்த ஆலையை திறக்கிறதுக்கு யார் எந்த காலத்தில் எப்போ முயற்சி பண்ணாலும் எண்ணூரில் கம்பல்சரி போராட்டம் வெடிக்கும். அது எந்த விதத்தில் எப்படி வெடிக்கணும் தெரியாது. ஆலையை திறந்தாலே போராட்டம் வெடிக்கும். அவன் இதன் மூலியமாக திறக்கிறான், அது மூலியமாக திறந்தாலும் எதன் மூலியமாக திறந்தாலும் போராட்டம் வெடிக்கும். எங்கள் போராட்டத்தை நிப்பாட்ட மாட்டோம்.